சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இறப்பிற்கு தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னை பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டின் அருகிலேயே படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது. தமிழ்நாட்டின் தலைநகரிலேயே தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என்றால் திமுக ஆட்சியில் சாதாரண பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? ஏற்கனவே சேலம் மற்றும் கடலூரில் அதிமுக நிர்வாகிகள் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து நிகழும் படுகொலைகள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீரழிந்துள்ளது என்பதையே காட்டுகிறது. திமுக ஆட்சியில் நேர்மையான அரசு அதிகாரிகள் முதல் அரசியல் தலைவர்கள், அப்பாவி பொதுமக்கள் வரை நாள்தோறும் நிகழும் படுகொலைகள் தமிழ்நாட்டில் தற்பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது சமூக விரோதிகளின் ஆட்சி நடைபெறுகிறதா என்ற ஐயத்தை எழுப்புகிறது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியவில்லை, கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, பட்டப்பகலில் நடைபெறும் படுகொலைகளை தடுக்க முடியவில்லை, மக்கள் சாலைகளில் நிம்மதியாக நடமாடக்கூட முடியவில்லை. இதற்கெல்லாம் காவல்துறையை தமது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் கூறப்போகிறார்? இதுதான் இந்தியாவை திரும்பி பார்க்கும் திராவிட மாடலா? இதுதான் முதலமைச்சர் கூறிய எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா என்ற கேள்விகள் ஒவ்வொரு சாமானியன் மனதிலும் எழுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்த கும்பலை விரைந்து கைது செய்து சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் முதல் அப்பாவி பொதுமக்கள் வரை படுகொலை செய்யப்படும் கொடூரங்கள் தொடராது தடுத்திட இனியாவது காவல்துறையை முடுக்கிவிட்டு கடும் நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை விரைந்து சீர் செய்ய வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மறைவால் துயருற்றுள்ள அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் அரசியல் நண்பர்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கிறேன். சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம் என்று தற்பொழுது அறிக்கை ஒன்றை நாம் தமிழர்